தலைவர் அரசியலை விட்டு போனதையே மொத்த ரகசியமும் அவுட். 25 வருஷ காத்திருப்பு. ஆனா கடைசி நிமிஷத்துல ஒரு ட்விஸ்ட். ரஜினி இப்போ தன்னோட சுயசரிதை மூலமா எல்லா உண்மைகளையும் போட்டு உடைக்க போறாரு. ஃபுல் டீடைல்ஸ் கேளுங்க. தலைவர் ரஜினி இப்போ மைசூர்ல தங்கி ஒரு அதிரடி வேலையை முடிச்சிருக்காரு. அது வேற ஒண்ணும் இல்ல, அவரோட ஆட்டோபயோகிராஃபி எழுதி முடிச்சாச்சு. வெறும் சினிமா மட்டும் இல்லங்க, 2020ல இப்போ இல்லனா எப்பவும் இல்லன்னு சொல்லிட்டு திடீர்னு அரசியலை விட்டு விலகுனாரே, அதுக்கு பின்னாடி இருந்த உண்மையான காரணம் என்ன? உடல்நிலை மட்டும்தான் காரணமா, இல்ல வேற யாராவது அழுத்தம் கொடுத்தாங்களா? லோகேஷ் கனகராஜ் கூலி படப்பிடிப்புலயே தலைவர் இத பத்தி சீக்ரெட்டா எழுதிட்டு இருந்தாராம். சென்னை ரோகிணி தியேட்டர்ல இருந்து மதுரை வெற்றி தியேட்டர் வரைக்கும் எல்லா ரசிகர்களோட மைண்ட் வாய்ஸும் இதுதான். தலைவர் என்ன சொல்ல போறாரு? ஆன்மீகம், சினிமா, அப்புறம் அந்த மர்மமான அரசியல் விலகல். சௌந்தர்யா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இது ஒரு குளோபல் சென்சேஷனா இருக்க போகுது. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ தலைவர் ஏன் வரலன்னு சொல்ல போறாரு. இத தெரிஞ்சுக்காம விட மாட்டோம்ல. இது தமிழ்நாட்டு அரசியல்லையும் சினிமாலையும் பெரிய புயலை கிளப்ப போகுது. தலைவரோட இந்த முடிவு சரியானதா? உங்க கருத்து என்ன? காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம தமிழ் காலி சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தலைவர் ரசிகர்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அரசியலை விட்டு போன ரகசியம் இப்போ அவுட்.